வணக்கம் நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். மற்றவர்கள் கீழே நம்ம அடங்கி இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஃப்ரீடமாக ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆனால் மற்றவரோட கமெண்ட், அவங்க சொல்லி வாழ்வது, அவங்க சொல்கிறபடி செய்வதற்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் நிறுத்திடுவார். நம்ம அதை யாரும் விருப்பப்பட மாட்டோம் இல்லையா? அதை விட நம்ம பகைஞ்சரா ஒரே வீட்டுக்குள்ளே அப்பாவுக்கும் அம்மாவுக்கு இல்லை மாமியார் இல்லை மருமக இல்லை பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நம்மளால் வாழ முடியல. பகஞ்சருக்கு கீழே ஆண்டவர் நம்மளுக்கு போய் விசாரணை எப்படி கூட யோசித்து பாருங்கள். இது எப்போ நடக்கும்? கர்த்தருடைய வார்த்தை உதாசீனப்படுத்தும் போது ஆண்டவரே இது செஞ்சிருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வார்னிங் கொடுக்குறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இதை உணர்ந்து வாழலாம். இந்த வசனம் விசுவாசம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.